ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் அதாவது இன்ஸ்டன்ட்டா கிடையாது. நம்ம எப்பயும் தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹேர் டை தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பொடி, அதுக்கப்புறம் மருதாணி பொடி. இது மூணும் எடுத்துக்க போறோம். நம்ம இது கலக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் தான் எடுக்க போறோம். இந்த எல்லா பொடியும் கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் பொடி, மருதாணி பொடி, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட்டு, அதாவது நல்ல பிராண்டடா அப்படி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டு 60 ரூபா 70 ரூபா வருங்க. அதாவது மற்ற கடையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில கடையில ஒரு சில இடத்துல வேற வேற ரேட் சொல்லி விற்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே 60 ரூபா பாக்கெட் ஒன்னொன்னும். இன்னைக்கு இது கரிசலாங்கண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி என்ன அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணியா இருந்தாலும் சரி, என்ன கரிசலாங்கண்ணி இருந்தாலும் கடையில வாங்கிக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணியே நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுல கரிசலாங்கண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை இரும்பு கடாய் எடுத்து வச்சிருக்கேங்க. இரும்பு கடாய் நல்லா இந்த மாதிரி துருப்பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மருதாணி பொடி எடுத்துக்கலாங்க. மருதாணி பொடி ஒரு ஸ்பூனு. மருதாணி பொடி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மருதாணி பொடி மட்டும் அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட என்ன சேர்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் முக்கியமான நம்மளோட நம்ம சேர்க்க போற முக்கியமான பொருள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாப்பாடு வடிச்ச கஞ்சி தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல தான் இந்த பொருளை நம்ம நல்லா கலந்துக்க போறோம். இதை அதிகமா தேவைக்கு ஏற்ப மட்டும் இதுல ஊத்தி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கலாங்க. ஏன் நம்ம கஞ்சி தண்ணியில இந்த மாதிரி சாப்பாடு வடிச்ச கஞ்சி தண்ணியில நம்ம இது மாதிரி கலக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது நல்ல நம்ம முடி கருப்பாகிறதுக்கு உதவியா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முடி ஷைனிங்கும், அது மட்டும் இல்லாம நல்ல முடி வளருங்க. இது கஞ்சி தண்ணி தனியா நீங்க சேர்த்து தலைக்கு குளிக்கும் போது எல்லா டைமும் நீங்க கஞ்சி தண்ணி எடுத்து இந்த மாதிரி எடுத்து தலையில அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்க முடி நல்லா ஒரு சூப்பரா நல்லா வளருங்க. அது சூப்பரா இருக்கும். நீங்க கேரளா பெண்கள் எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இது நல்லா கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கங்க. இந்த மாதிரி இதுல ஒரு சிலது நம்ம தண்ணி ஊத்தும் போது கட்டி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம நீங்க கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். கரெக்டான பக்குவத்துல கலந்துக்கலாங்க. கரிசலாங்கண்ணி நம்ம முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கறதுக்கு கரிசலாங்கண்ணி சின்ன வயசுல இருந்தே சேர்த்துக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி இது நம்ம குழந்தைங்களுக்கு தலையில சீவக்காய் இது கூட சேர்த்து சீவக்காவும் சேர்த்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நம்ம முடியை நல்லா கருப்பாவே வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்துட்டு இது அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம்னாச்சு இந்த மாதிரி இரும்பு கடாயில அப்படியே வைக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் தலையில அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பிளேட் போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த இரும்பு கடாயை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க.
நீங்க தலையில தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டு இதை ரெடி பண்ணிட்டு காலையில தேய்ங்க. அப்படி இல்லை எனக்கு காலையில தேய்க்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்க காலையில ரெடி பண்ணிட்டு சாயந்தரம் வந்த உடனே நீங்க அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் இப்படி ரெடி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்பதான் இந்த இரும்பு பாத்திரத்துல போடுறதுனால ஒரு நல்ல சூப்பரா எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. வந்து நாளைக்கு காலையில எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க சைடுல உள்ள எப்படி கருப்பா பிடிச்சிருக்குதுன்னு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வைக்க வந்தா இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குதுங்க. இதை வந்து நம்ம தலையில அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். உங்க தலையில வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாத மாதிரி தலை நல்லா வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் டைய நீங்க இயற்கையான முறையில ரெடி பண்ணதை உங்க தலையில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதை வந்து அப்படியே 1 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நல்ல ஒரு வெயில் காலம், அதனால நீங்க உங்களுக்கு எந்த சளியோ எதுவுமே பிடிக்காது. இப்போ நல்லா 1 hour அப்படியே விட்டுறலாம். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இது பத்தலை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சாப்பாடு கஞ்சி எடுத்து மீத வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல கெட்டியானது கூட அது கூட சேர்த்து இந்த மாதிரி தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, கஞ்சி தண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம். இதை வந்து கூட எடுத்து நீங்க கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்க தலையில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு 1 hour கழிச்சு நீங்க வெறும் தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க தலையில உள்ள வெள்ளை முடியை இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டை யூஸ் பண்ணி கருப்பாக்குங்க. கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு முடி இருந்துச்சு அப்படின்னா பல முடியா ஆக்கி கொடுத்துரும். அதனால இந்த மாதிரி இயற்கையான முறையில நீங்க ஹேர் டை யூஸ் பண்ணி உங்க தலைமுடிய நல்லா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.